பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மெனோரேஜியான்னு சொல்லுவோம். அந்த அதிகமான ரத்தப்போக்குக்கு சர்ஜரி இல்லாத சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. 22-23 வயசுலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வந்ததுக்கப்புறம் 50 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த ப்ளீடிங்ஸ் வந்து வேரியஸ் பல ரீசன்னால் ஒரு வாட்டி அந்த ப்ளீடிங் ஹெவியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 விதமாக அதை நாங்கள் சொல்லுவோம். யூஸ்வலாக கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க ப்ராப்ளம், கர்ப்பப்பை அல்லாத ஹார்மோன் ரிலேட்டடான ரீசன்ஸ், ஃபைப்ராய்ட் கட்டிகள், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், எண்டோமெட்ரியோஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அண்ட் அந்த ப்ளீடிங் ஹெவியாக ஆகிறது, பெயின், அதனால வரக்கூடிய ரத்த சோகை, அனீமியா மற்றும் பெயின், இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத சமயத்தில் அடுத்த ஸ்டெப்பான சர்ஜரிக்கு போகிறதுக்கு முந்தைய ஸ்டெப். மோரோவர் இப்போ 45-47 இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மெனோபாஸ் ரீச் ஆகிற டைமில் வர்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஹெவி ப்ளீடிங் எல்லாமே. வணக்கம், நான் டாக்டர் திவ்யா நரசிம்மன், சீனியர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் இன் பில்ராத் ஹாஸ்பிட்டல், அம்ஜிக்கரை. இன்றைக்கி நம்ம கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல அதிக இரத்தப்போக்கு, மெனோரேஜியான்னு சொல்லுவோம். அந்த அதிகமான இரத்தப்போக்குக்கு சில சர்ஜரி இல்லாத சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த கர்ப்பப்பையில் இந்த 22-23 வயசுலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் வந்ததுக்கப்புறம் 50 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த ப்ளீடிங்ஸ் வந்து வேரியஸ் பல ரீசன்னால் ஒரு வாட்டி அந்த ப்ளீடிங் ஹெவியாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 விதமாக அதை நாங்கள் சொல்லுவோம். யூஸ்வலாக கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க ப்ராப்ளம், மிச்சது வந்து கர்ப்பப்பைக்கு வெளியில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை அல்லாத ஹார்மோன் ரிலேட்டடான ரீசன்ஸு. ஸோ இந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரீசன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில ப்ராப்ளம்ஸு, எண்டோமெட்ரியோஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அந்த 3 விஷயத்துக்கும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அண்ட் அந்த ப்ளீடிங் ஹெவியாக ஆகிறது, பெயின் எல்லாமே கொஞ்சம் குறையும். பட் இது இல்லாமல் பல ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால் வரக்கூடிய ஹெவி ப்ளீடிங், அதனால் வரக்கூடிய ரத்த சோகை, அனீமியா மற்றும் பெயின், இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு கடந்த ஒரு 15-20 வருஷமாக நல்ல ஒரு டிவைஸ் இருக்குது. அதாவது ஹார்மோன் ஐயூடின்னு சொல்லுவாங்க. நம்ம காப்பர் டீயை போலவே ஹார்மோன் இருக்கக்கூடிய இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். இந்த லைனிங்கில் வச்சா அந்த ஃபைனல் எஃபெக்ட் ஆஃப் எல்லா ஹார்மோன்ஸும் கன்வர்ஜ் ஆகி நமக்கு ப்ளீடிங் குறையிறதுக்கான ஒரு சூப்பர்ப் டிவைஸ் இது இப்போ யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸே இருக்குது. இது இந்த 22-23, அதாவது பாலியல் ரீதியாக ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஏஜில் இருந்து 50 வயசு வரைக்கும் இந்த என்டையர் 30 இயர்ஸ் ஸ்கோப்பில் எப்போ வேணாலும் இந்த ஹெவி ப்ளீடிங்காக ட்ரீட்மெண்ட்டு மருந்து மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத சமயத்தில் அடுத்த ஸ்டெப்பான சர்ஜரிக்கு போகிறதுக்கு முந்தைய ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து நல்ல கண்ட்ரோல் வருதுன்னா இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஒரே ஒரு டிவைஸே வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் இப்போ 45-47 இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மெனோபாஸ் ரீச் ஆகிற டைமில் வர்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய ஹெவி ப்ளீடிங் எல்லாமே இந்த ஹார்மோன் ஐயூடி வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. பரவலாக மெரீனா, எமிலி அப்படிப்பட்ட பேரில் வந்து இங்கே எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஐயூடிஸ் கிடைக்குது. அண்ட் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் இது ஒரு டே கேர் ப்ரொசீஜர், அதாவது மார்னிங் நீங்கள் ஓபிக்கு போய் இதை இன்சர்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி உங்கள் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்ப்பப்பையில் வேறு எந்த ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ் அதெல்லாம் இல்லாமல் இருந்து ஹார்மோனுடைய ப்ராப்ளம்னால மட்டும் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் தான் இந்த ஹார்மோன் ஐயூடி வந்து நல்லாவே வேலை செய்யும். ஸோ இது போட்டோம்னா ஒரு ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் 10ல் 8லேருந்து 9 பேருக்கு இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம்காக போடும்போது 8லேருந்து 9 பேருக்கு நல்ல பலன் இருக்குது. அண்ட் இதனால் வந்து அந்த ப்ளீடிங் மாதம் ஆகக்கூடிய ப்ளீடிங்குடைய அமௌண்ட்டு கம்மியாகும், ப்ளீடிங்குடைய டியூரேஷன் ரொம்ப நாள் ப்ளீடிங் ஆகாமல் இருக்கும், ப்ளஸ் பெயினும் கம்மியாகும். ஸோ ஒருத்தருடைய என்ன தன்மை, என்ன நோயின் இதுன்றதை பார்த்து தேவைப்பட்ட இந்த ஹார்மோன் ஐயூடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த ஹார்மோன் ஐயூடி அப்படிங்கிறது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜராக மார்னிங் நீங்கள் ஓபிக்கு வந்தீங்கனாலே இன்சர்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான். முடிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கே உங்கள் நார்மல் ஒர்க் எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். யூஸ்வலாக ஒரு ஃபஸ்ட்டு மாதம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செக்கப் கண்டிப்பாக வந்து அது பொசிஷனில் இருக்கான்னு சொல்லி ஒரு செக்கப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக எவ்ரி 6 months ஒன்ஸ் ஆர் 1 year ஆனதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்கப் பண்ணி கூட இது கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டு 5 to 6 years வரைக்கும் இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ப்ளீடிங் கம்மி பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கருத்தடைக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதில் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. வெயிட் கெயின், அதாவது நம்ம ஹார்மோன் பில்ஸில் இருக்கக்கூடிய வெயிட் கெயின் அளவுக்கு கூட இதில் இருக்காது.